எங்கும் காணா நிலையாக, எவருக்கும் கிடைத்திடாத நிலையாக, யாரும் அறிந்திடாத நிலையாக, யாரும் பெற்றிட நிலையாக பெறப்பட்ட பெருங்கைலாய நூலிலே இருந்து, பெருமகா நூலிலே இருந்து, உயர் சித்த சிவஞான சிவப்பொக்கிஷத்திலே இருந்து உரையாற்றும் ஒரே நிகழ்வு, ஒரே சபையாம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான சபையில் மட்டுமே இறை அமர்ந்து மனித ரூபையிலே அமர்ந்து அற்புதமாக உரை நிகழ்த்தும் உயர் உரைக்கின்ற உரைதனை ஆவரும் உரை நிலையில் காண்கின்ற அபூர்வ நிகழ்வாக அகத்தியனின் அற்புதமான அறிமுக உரை நிகழும் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து அமர்கிறோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. தேவாதி தேவர்கள்லாம் சூழ்ந்திருக்க, முக்கத்து முக்கோடி தேவர்கள், நவகோடி சித்த பெருமக்கள், அண்ட பிரமாண்ட பெரும் கருணை வடிவான ஆற்றல்கள்லாம், புனித ஆற்றல்கள்லாம் இவ்வெல்லையை சூழ்ந்திருக்க, எல்லையை ஆளும் அற்புதமான தெய்வங்கள்லாம் வந்து காத்திருக்க, அகத்தியத்தின் உரை, அற்புதத்தின் உரை, சிவம் அமர்ந்து எம்பெருமான் நாராயண பெருமான் அமர்ந்து, பிரம்மதேவன் அமர்ந்து, முப்பெரும் தேவிகள் அமர்ந்து அகத்தியத்தை வரவேற்று ஆசீர்வாதங்கள் கொடுத்து அற்புதமாக உரை நிகழ்த்த, உரை கேட்க அமர்ந்திருக்கும் அற்புதமான தருணம் என்பதை அனைவருக்கும் பகிர்ந்து, திருமுருகனின் அற்புதமான அத்தகைய மங்கள மகா வாத்திய நிலையிலே இருந்து வாசிக்கப்பட்ட அத்துணை நிலைகளிலும் அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்திய பெருமகனார் அறிமுக உரைதனை நிகழ்த்த, அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே அத்துணை தேவாதி தேவ சித்த திருவடிகளிலும் இருந்து அகத்திய பெருமகனாரின் திருவடி பணிந்து நிற்கிறோம். திருத்தால் பணிந்து நிற்கும். ஜெகமே வருக, ஜெகதீஷாய வருக, அகதீஷாய வருக. பார் உலகம் ஆளும் பரந்தாமனுடைய ஏற்புடைய நற்பூஜை தன் சபையில் கண்டு, ஏகனவன் சபையில் ஏக நிலை கண்ட சிவமகா வாழை சித்தன் அப்பூஜை கண்டு, நல் ஏகாதசி திதி பெருவிழா கண்டு, ஏற்றமுடன் சற்சங்க பயணமதை மேற்கொண்ட பிரபஞ்ச மகா சபை பேராற்றல் கொண்ட கலியுகத்தில் அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட சபையாய் விளங்கும் அச்சபைதனில் அமர்ந்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் கிளை சபைதனில். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஏக நிலை கொண்டு அரசாண்டு அநேக ஆற்றல்களாய் பிரித்தாண்டு அற்புதமாக தன் பணி துவக்கிய கதிரவன் காலை விழித்தெழும் அற்புதமான பிரம்ம வேளைதனில் ஏற்றிட்ட எழில் நிறை ஆசி இளநிலை முதிர் கண்ணியாய் விளங்கும் தமிழ் தாய், தமிழ் கடவுள் முருகனின் ஆசி பெற்ற அற்புத தமிழ் அன்னை அவ்வை தாயின் ஆசிதனை 14 லோகங்களிலும் பிரம்ம வேளைதனில் எவருக்கும் கிடைத்திடா பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிதனை பெரும் சிவா சபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி. அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அன்னையவள் ஆசி உரைக்கையில் எழில் பிரம்ம வேளையில் இயற்பிரபஞ்ச காலை வேளையில் அத்துணை பிரபஞ்ச நல்லாற்றல் எல்லாம் குவிந்திருக்கும் தவம் காண்போரது பஞ்சபூத ஆற்றலுக்குள் புகுந்திருக்கும் அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் அது விழித்தெழும் வேளை. ஆசிதனை பெரும் சிவசபை ஆசானின் இல்லாளாய் தன் பூர்வ ஜென்ம புண்ணிய அருள்நிலை தொடர்பாள் அச்சித்தனை ஏற்று நின்று இகலோகத்தில் சிவமகா வாழை சித்தனின் துணைவியாய் சிவ பார்வதியாய் வந்து அருள் பாலிக்கும் அற்புதமான இந்நகர்தனில் உடற்பயணம் மேற்கொண்டு நற்பயணம் மேற்கொண்டு இணையாய் வந்தமர்ந்த சிவ பார்வதியின் திருத்தாள் பணிந்து அகத்தியன் நல்லாசி வழங்கி. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. இணை துணையாய் எச்சபையிலும் இல்லா ஆற்றல் கொண்ட சீடர்கள் ஆன்மீக இயக்க நிலைகளிலும் இல்லா தத்துவார்த்த நிலைகளை தனக்குள் பெரும் சீடர்கள் சிவசபை ஆசானின் மூலமாக அவ்வாறு பெற்ற உபதேசம் தனை சிவமே அமர்ந்து உரைத்த உபதேசமாய்
அச்சொற்களை ஒரு எள்நுனி அளவு கூட தவறாது கலியுகத்தில் கடைப்பிடிக்கும் அற்புதமான நற்சீடர்கள் புடைசூழ அமர்ந்த இக்கிளை சபை சச்சங்க விழாதனில் அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஒரு நிலையாய் பெருநிலை கண்டு அப்பெருநிலையை உரைக்கும் சித்தர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தேடி அலைகின்ற பொழுது அற்புதமாக ஒரு சித்தன் வழிகண்டு அச்சித்தனுடைய இல்லா நிலையில் அவன் காட்டிய வழி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியான ஆசானை கண்ட கிளைச்சபை கொண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அருட்திருமறைகளை ஓதுவார்கள் அத்துணை பேரும் ஓதுவார்கள். ஓதிவிட்டு அந்நூலை ஒரு மூலையில் வைத்துவிட்டு அமர்ந்து விடுவார்கள். ஆனால் ஓயாத ஓட்டமும் ஆன்மீக தத்துவ நிலையையும் தன்னகம் கொண்டிருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது பிரபஞ்ச மகா சிவசபைக்கு சிவபெருமான் தாரை வார்த்த அற்புதமான அந்நூலோடு ஓயாத ஓட்டம், ஆன்மீக ஓட்டம், கலியுக மாற்ற நிகழ்வென்ற ஒற்றை நிலையை தன் சிரசில் ஏற்றி நின்று ஓடுகின்ற ஓட்டமதிலே அவனோடு கலந்து யுகமாற்ற நிகழ்விற்கு கிளை சபை சீடர்களாய் வந்து அமர்ந்திருக்கும் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அருட்சித்தன் கூறினான், யுகத்தில் எங்கும் காணா நிலை, எவருக்கும் கிட்டா நிலை, இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத நிலை. இந்நிலை கிடைத்த பிரபஞ்ச மகா சபையில் வந்து அமர்வது எவருக்கும் கிட்டா நிலை என்று அகத்தியன் உரைக்கிறார். எவ்விடத்திலும் படாடோப நிலைகளில், ஆடம்பர நிலைகளில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து வண்ண விளக்குகளின் மூலமாக, வண்ண தோரணங்களின் மூலமாக இறையை வணங்கும் நிலைதனை கண்டு பிரம்மாண்ட நிலை கண்டு அப்பிரம்மாண்டத்திற்குள் மட்டும் சென்று அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்குள் செல்லாத அத்துணை தலங்கள் இருந்த பொழுதும் எளிமையில் வலிமையான இறையாற்றல் கொண்ட அற்புத பிரபஞ்ச மகா சபையில் சபையின் தோற்றம் காணாது சபையின் இறை தோற்றத்தை மட்டும் சூட்சமமாய் காணும் நிலை பெற்ற சபைதனில் வந்த அமர்வோர்களே பாக்கியவான்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. சீடர்களின் எண்ணிக்கைகள் என்பது பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை சீடர்களின் எண்ணிக்கை என்பது அங்கு அவசியமல்ல. அச்சீடனுக்குள் எத்துணை எண்ணங்கள் உள்புகுந்து அவனுடைய நிலைகளை மாற்றுகின்றன என்று எண்ணுவது ஒன்றே அகத்தியனுடைய எண்ணிக்கை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. அவ்வாறு அகத்திய சபைதனில் அகத்தியனோடு அகத்தியனாக அகத்திற்குள் இருக்கும் அகம் அழிகின்ற பொழுது, அகத்தீ விலகுகின்ற பொழுது உள்ளுக்குள் சிவம் குடியிருக்க கற்றுக் கொடுக்கும் அருள் மெய் ஞானமதை கற்றுக்கொள்ள வந்த அமர்ந்த சீடர்கள், கற்றுக்கொண்டிருக்கும் சீடர்கள், கற்றுக்கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். சுப நிகழ்வாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் 11,000 யுகம் காணா தவம் கண்டவன், யுகம் இயல்பு நிலையில் காணா யுகம் கண்ட தவம் பெற்றவன் சிவசபை ஆசானாய் உருப்பெற்று வந்து அமர்ந்திருப்பது யுகமாற்ற நிகழ்விற்கு கிடைத்த அற்புத பொக்கிஷ பரிசு என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். அவன் உரை கேட்டு மகிழ்ந்திருக்க என்று. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக.